இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாக இப்படி ஒவ்வொரு மீன்களை அடிக்கடிக்கு உப்பு போடணும் என்ன கடல் கோழி மீன் இந்த மீனை வெட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் கடும்பு அப்படி உரிச்சு பிடிக்கிறாங்க கொஞ்சம் கருவாடுகள் காய வச்சிருக்கிறாங்க கீரி கருவாடு சின்ன சின்ன மடு வந்து கொடுக்குற 1000 ரூபா கொடுக்குற 800 ரூபா கொடுக்குறோம் 800 ரூபா அலை இல்லாத கடலை பார்க்குறேன் சின்ன இஞ்சா பார்க்கலாம் நீங்கள் பூட் போட்டு நிற்கலாதுனாக்கா பாருங்க எங்களோட பவுர் செய்கிற வேலை அதானே ரெண்டு பேரும் டபுள் கல்யாணக்காரன் நான் 3 முடிச்சிட்டேன் கறி எழுத்து 3 முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க இது வந்து அரைக்கிறதுக்கு மிஷின் இல்லையா கோழி தீனிக்கு தோல் இருப்பீங்க 1000-2000 கிலோ இது என்ன மீன் மச்சான் இருக்கிறது ஒரிஜினல் கிரி 700 ரூபா கிலோ வந்து ஹோல்சேலுக்கு வந்து 600 ரூபா கொடுக்குறோம் ஹோல்சேல் எனக்கு பார்க்கறது கடுமலா இருக்கு இது என்ன கருவாடு மச்சான் ரெண்டாவது காலையில் என்ன மீன் பட்டிச்சு உங்களுக்கு காலம் போல சேத்தனி காய்ச்சிங்க படையில தான் உப்பு ஓடி விடும் இந்த வெயில் ஊர்ல வந்து 1800 ரூபா இங்க வந்துட்டு 1300 500 டிஃபரன்ஸ் 10 கிலோ வாங்குறேன்னு சொன்னா அவசியம் பிடிச்சி வந்து வாங்கிட்டு இந்த மீன் இந்த உரிக்கிற மெத்தட் வந்துட்டு கடும் வேகமா இருக்குது கீரி கருவாடுகள் தான் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த தட்டை பாருங்க நேற்று 300 ரூபா கொண்டு போக முடி வெட்ட காய்ச்சிங்கிறான் அப்போ வீட்டை என்னத்தை கொடுக்குறேன் அந்த 300 ரூபாவில் முடி வெட்ட என்னத்தை கொடுக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற கிண்ணியாங்கிற இடத்துல நிற்கிறாங்க எஸ் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாடுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு தளமாக வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு இந்த கிண்ணியாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு இவங்களோட தொழிலாக வந்துட்டு கருவாடு உற்பத்தியை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு உற்பத்தி செய்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய கருவாடுகள் வரும் வேறு வேறு இடங்கள்ல இருந்து அந்த கருவாடுகளை எப்படி வந்துட்டு மேக் பண்ணுறது அதே மாதிரி எப்படி காய வைக்கிறாங்க அதே மாதிரி எப்படி அதை சந்தைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ தொகுப்பை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட சைட்டில் வந்துட்டு நாங்கள் நிறைய கரவலை வீடியோ போட்டிருக்கிறோம் ஆனால் அந்த கடல் எப்படி இருக்கும் மச்சான் கட்டும் அலையாக இருக்கும் வந்துட்டு ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு பெருசாக ஒரு அலை இல்லை அலையே இல்லை நார்மலான ஒரு அலையாக இருக்குது இதை வளையல் இருக்கிறதுனா சின்ன சின்ன வளையாக தானே இருக்கு எங்களோட சைடில் வந்துட்டு பெரிய பெரிய வளையல் போட்டு பெரிய பெரிய மீன்கள் வரும் ஆனால் சிறிய சிறிய வளையல் போட்டு கரவலையும் இழுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது இவர வெள்ளங்கள் வந்துட்டு வித்தியாசமானதாக இருக்குது இந்த தோணியல் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பில் எல்லாம் வந்துட்டு தோணியல் இருக்குது ஸோ அதுகளையும் நாங்கள் அப்படியே பார்க்க போகிறோம் ஸோ அப்போ இந்த வீடியோ தொகுப்புக்குள்ளே மெயினாக வர போகிறது கருவாடு எப்படி உற்பத்தி செய்கிறாங்க கருவாடை வந்துட்டு எப்படி காய வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அதோடு சேர்ந்து இந்த கரவலை இழுத்து அதுக்குரிய அவங்களுக்குரிய மீன்கள் எப்படி கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாடு மேக் பண்ணுற இடம் கருவாடு வந்துட்டு எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கருவாடுகளை வந்துக்கிட்டு உற்பத்தி செய்கிற இடம் கிண்ணியான அப்போ அதனால இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கருவாடை ஒரு வாடியில் கிட்டத்தட்ட 3000-4000 கிலோ மீனை வந்துக்கிட்டு ரெடி பண்ணி தெரிவிப்பாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் டைமும் போயிட்டு நாங்கள் வந்து தூரத்தில் இருந்து வந்தது கொஞ்சம் டைமும் போயிட்டு பட் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மீன்கள் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் நாங்கள் பார்ப்போம் எப்படி கருவாடு மேக்கிங் நடக்குது அப்படின்ட்டு ஸோ என்ன இது என்ன மீன் மாமா என்ன இருக்கிறது இது பேர் என்ன மாமா கெளிச்சல் கெளிச்சல் என்று சொல்ற மீனை தான் நம்ம மாமா வந்துருக்கிறார் அது எப்படி வேகமாக செய்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க டைம் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுது கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய மீனை வந்து கரோட மேக் பண்ணி முடிச்சிட்டோம் நீங்கள் கடும் லேட்டாக வந்துட்டீங்க நாங்கள் நீ அஷ் பண்ணுற டைமில் நீங்கள் கிளியர் பண்ணுற டைமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மீன் இந்த உரிக்கிற மெத்தட் வந்துட்டு கடும் வேகமாக இருக்குது சும்மா கொடுக்குறோம்ல காய வச்சு கொடுக்குறோம் ஃபேக்டரில் காய வச்சு கோழி தினுக்கு எடுப்பாங்க கடல் கோழி மீன் இந்த மீனை வெட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் கடும் வேகமாக அந்த உரிச்சு பிடிக்கிறாங்க
ஒரு 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 மெதட்டில் உரிக்கிறாங்க என்ன நம்ம வீட்டு ஒரு கிலோ மீனை வாங்கினா ஒருத்தது எவ்வளோ நேரம் எடுக்கும்? எத்தனை கிலோ தோல் உரிப்பீங்க மச்சான்? 1000-2000 கிலோ எல்லாம் தோல் உரிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்டுக்குள்ள 10 மீன் இருக்கிறோம். ஒரு செகண்டுக்கு ஒரு மீன் இருக்கிறாப்ல இன்னைக்கு. அப்படி எவ்வளவு வேகமா வந்துட்டு வெட்டினதுக்கு அப்புறம் இதை கடைசி உரிச்சு எடுக்கிறது என்ன? உங்களோட ஏரியாவில் அதிக அளவான என்ன சாதி மீன்கள் வரும்? இதான் வரும். கோழி, கோழி, ஐலஸ், கட்டா அப்படியான மீன் இல்லைன்னா இங்கெல்லாம் வந்துட்டு உப்புகள் வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க வந்து சில மாதிரி. இது என்ன மீன் மச்சான் என்ன இருக்கிறது? கட்டாப்பாறை. கட்டாப்பாறைக்கு உப்பு வந்து ரெடி வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன உப்பு வந்துட்டு அடுக்கிற மெதட் தானே வந்து எப்படி மீனை வந்துட்டு அடிக்கிட்டு இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மீன்களை அடிக்கடிக்கு உப்பு போடணும் என்ன? உப்பு அடிச்ச மீன் எத்தனை நாள் நீங்க எடுப்பீங்க? நாளை எடுத்து காய போடுறேன். இன்றைக்கு வந்துட்டு உப்பு போட்டுட்டு நாளைக்கு காலையில் எடுத்து காய போடணும் என்ன? அதில் அந்த கழுவி போட்டு தான் போடணும். அப்படி. ஆனால் இது நாம யூஸ் பண்ற கறி உப்பு இல்லை, இது வித்தியாசமான உப்பு. இது வந்து கறி உப்பு இல்லையே. இது வந்துகிட்டு கறி உப்பு இல்லை, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றது இல்லை. கருவாட்டு கண்டு சொல்லி வேறையா உப்பு. இப்படி உப்புகள் வந்துட்டு இது செய்கிறாங்க. இப்போ சும்மா எங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் நாளைக்கு இந்த உப்பை கழுகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நாளைக்கு சும்மா மழை அப்படி அந்த செட்டப்பில் இருந்தா பிரச்சனை இல்லை, இருக்கலாம். உப்பு கூடிய தண்ணியை ஊற்றி நல்லா கழுகணும். உப்பு தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி உப்பு எல்லாம் போடணும். உப்பை திரும்பி இல்லாமல் ஆக்கி தானே இது செய்யணும். அப்போ நாளைக்கு மழை குழம்பா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். நாளைக்கு போட்டால் தான் இது கருவாடு போயிடும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். கருப்படிச்சு வர கருவாடு உப்பு கூட்டினது அப்படியா? இல்லை இல்லை, சில கருவாடு சிவப்பு மாதிரி வரும். உப்பு கூட்டினா வெள்ளை வெள்ளை கூட்டு வரும். வெள்ளை கூட்டு உப்பு குறைஞ்சாதான் இது கருப்படிச்சு. ஆனா உப்பு மீடியமா இருந்தா தான் அந்த உப்பு கருவாட்டுக்கு ஒரு சரியான டிமாண்ட். என்ன இப்போ மீன் குறவு இல்லாட்டி ஒரு நாளைக்கு 5000 கிலோ 6000 கிலோ அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ மீன் குறைவு. நேற்று நீங்க கருவாடு மேக் பண்ணிருந்ததா? நேற்று இன்றைக்கு தான். எங்கிருந்து வருது உங்களுக்கு கருவாடு இந்த மீன்கள்? இது மீகமுகையில இருந்து வரும். நீர்கொழும்புல இருந்து. நீர்கொழும்பு. உங்களுக்கு எங்க இருந்து வருது? புத்தகத்துல தான் உப்பு செய்யற இடம் கொண்டு இருக்கு. இந்த புத்தாளத்துல இருந்து என்னோட சொன்னா எங்களோட ஃபேமிலி அந்த புத்தாளத்துல இருக்காங்க. நம்ம ஃபுல்லா பண்டு கட்டி இறால் வளர்க்குற உப்பு எல்லாமேங்கிறதுல மீறி போதாம வேணுமாங்க. அடுத்த வந்து இந்த உப்புல வந்துட்டு மூடு எவ்வளவு போகுது? வாங்க 1800 2000 போகுது. கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோகிராம் மீனுக்கு வந்துட்டு எத்தனை பேக் உப்பு தேவைப்படும் உங்களுக்கு? இல்லை மீன்கள் மாற 1000 கிலோகிராம் மீனுக்கு 300 கிலோகிராம் 3 கிலோ 10 கிலோகிராம் மீனுக்கு 3 கிலோ உப்பு. அப்படி. இப்போ நீங்கள் இந்த உப்பை நீங்கள் கழுவினா அதோட முடிஞ்சு அதை நாங்கள் ரீயூஸ் அப்படி இப்படி வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடும். அந்த தண்ணியை வந்துட்டு ஊற்றி விடுறோம். ஊற்றி விட்டுட்டு திரும்பி புதுசு தான் திரும்பி செய்யணும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிதான் இருக்கும். ஆனால் உண்மையாகவே நல்ல நண்பர்கள். நாங்கள் வந்திருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்து இன்றைக்கு கருவாடு மேக் பண்ணலை.
1-2 இடத்துல பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வாரத்துக்கு லேட் ஆகிட்டு யோசிக்கு வந்து இந்த கருவாடை மேக் பண்றது உங்களுக்கு காட்டணும் யோசிச்சுட்டு வந்து கிடைக்குமா தான் வந்தது. ஆனால் நண்பர்கள் உதவியால உங்களுக்கு காட்டுறது கிடைச்சிட்டு. ஆனால் காலையில் நிறைய மீன் வந்து தான் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். ஆனால் ஓகே ஓரளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்போ இவ்வளோ தான் உங்களோட மேக்கிங் வார மீன்களை வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து உப்படிச்சு நாளைக்கு கழுவி காய வச்சா சரி, அவ்வளோதான். என்ன கடை இருக்கு, கடையில போட்டா வியாபாரம் உங்களுக்கு கடையும் இருக்குது. அந்த கடையில வந்துகிட்டு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றீங்களா இல்ல இங்க வாரங்களுக்கு மட்டும் கொடுக்கல? வியாபாரி வருவாங்க அவங்களுக்கு கொடுக்குறது. நீ மேலதிகமான தகவல் நம்ம கடையில போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி நீ என்ன மாதிரி பிரைஸ் போகுதுங்கிறீங்க கடையை பார்க்கதான். என்ன சாக்கு ரெடி பண்ணிக்கிற எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த கருவாடையில் வந்துட்டு காய வைக்க போகிறாங்க. இப்போ கழிவுகளை வந்துட்டு இந்த இடத்துல கொட்டி வைக்கிறாங்க. இது அப்படியே இப்போ அவங்க வருவாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. லொரி வந்து இவ்வளோ நீங்கள் கொட்டி வச்சா அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பெரலுக்கு எவ்வளோ தராங்க? 500 தராங்க. ஒரு பெரல் ஃபுல்லாக்கினா 500 தருவாங்க. அது என்ன மீன் கழிவுன்னு சொன்னாலும் ஓகே, எல்லாம் ஓகே. கிட்டத்தட்ட நண்பர் வந்துட்டு கோழி மீன் எல்லாம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன், உரிச்சு முடிச்சுட்டேன். நீங்கள் பார்க்கக்குள்ள ஒரு லோடு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் உரிச்சு முடித்ததும் அதுக்குரிய உப்பு போடுற நண்பர் வந்துட்டு அந்த மீன்களை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இப்போ எல்லாத்தையும் அடிக்க முடிஞ்சு நீ அடுத்தது உப்பு எடுத்து போடுறது தான். பார்த்தீங்களா நாங்கள் கிட்டத்தட்ட பழகிட்டோம். இப்போ வந்து பார்த்ததுலேயே என்ன உங்களோட வேலையை செய்யறவங்க அதெல்லாம் கிடைக்கிற கஷ்டம் வழங்குமாக்கும் என்ன. இதோட கூட ஒர்க் முடிஞ்சா இன்றைக்கு? இதோட வேலை கூட முடியுது. அப்போ அதோட வீட்டை போகிறதா? வீட்டை போகிறதா? இது நீங்கள் இதில் யாராவது ஓனர் இருக்குதா இந்த கடை? நீங்கள் தான் ஓனர்? யாரு? நீங்கள் தான் ஓனர்? அடே நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்திருக்கிறோம், ஓனரோட தான் பேசிட்டு இருந்திருக்கிறோம். எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சொந்தக்காரர்கள். அப்போ மெயின் ஓனர் அண்ணன் இருக்கிறா? ஆமாம், அவங்களோட ஃபாதர் என்ன? அப்படி எல்லாம் உண்டு தானே, பாப்பா அண்ணன் இருக்கிறார் என்ன. இப்போ பிரச்சனை இல்லை எங்களுக்கு. கழிவுகளாலையும் வந்துட்டு கோழி தீனில கொடுக்குறதால அவங்க அது கிலோ கணக்கில் காசா மச்சான்? இல்லை பெரல் கணக்கில் என்ன? வந்து காய போட்டு கொடுத்தா அதுக்கு வேற வேலை. கொடுத்தா ஒரு வேலை. உங்களுக்கு எது லாபம்? உங்களுக்கு உப்படிச்சா லாபமா இல்லை பச்சையா கொடுத்தா லாபமா? அதுதான் லாபம். பச்சையா கொடுக்குறது. இதை வந்து காய வைக்கலாம், அந்த கோதை காய வைக்கல, கோழிக்குள்ள ஒன்றும் காய வைக்கலாம். மற்றது ஏன் இந்த கோது என்ன பிரச்சனை? ஏன் காயாதா? இது வந்து அரைக்கிறதுக்கு மிஷின் இல்லையா கோழி தீனிக்கு? அரைக்கிறதுக்கு மிஷின் இல்லை. அப்ப அந்த கழிவுகள் என்ன செய்யறது? அந்த கோழியோட கழிவுகள் அதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. மீனுக்கு வண்டி இது இப்போ சாதாரணமாக வந்து 1 கிலோ கோழி கருவாடு எவ்வளோ போகுது? 850 ரூபா 900 ரூபா போகுதுண்ணே. இந்த கருவாடு என்ன இதில் பேர் என்ன? இது டினோன்னு சொல்கிறா இந்த கருவாடு? லின்னா. லின்னா எங்கட செல்ல டினோன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ போகுது கிலோ? 600 ரூபா 550 ரூபா. கோழிக்கு தானே இப்போ விலை கூட இதை விடு. அது சரி. கிட்டத்தட்ட நண்பர்கள் வேலைகளும் வந்துட்டு மொத்தமாக முடிஞ்சது. சரி நாங்களும் அப்படியே என்ன செய்வோம், முடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான். சரி வேறு பக்கம் நாங்கள் அப்படியே போவோம். வேறு ஏதாவது இடங்களில் வந்துட்டு என்னையாலும் ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் போய் பார்ப்போம். அப்படி போவோம்ல நாங்களும். சரி நண்பர்களே, சரி நாங்கள் என்ன செய்கிறோம், போய் வாரம் சந்தோஷமா இருங்க. பிறகு வரக்குள்ள சந்திப்போம். சரியா வாரமா? இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கருவாடுகள் காய வச்சிருக்கிறாங்க. கீரி கருவாடு, சின்ன சின்ன கீரி கருவாடு வந்துட்டு நிறைய காய வச்சிருக்கிறாங்க. அப்படியே
இனி அங்கால மற்ற இடங்கள் எல்லாத்தையும் கருவாடு காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படி கிட்டத்தட்ட பாக்குற இடமெல்லாம் ஃபுல்லா அந்த கருவாடு காய வைக்கிற அந்த பரம் தானே இருக்குது. ஏனண்டா ஆனா ஏன் கருவாடு காய வைக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு விளங்கிட்டு ஏன் இங்க கருவாடு காய வைக்கிறாங்க நம்ம கருவாடா மாறுறது விளங்கு உங்களுக்கும். அதனால நாங்க கிட்டத்தட்ட கருவாடா மாறிட்டு இருக்கிறோம். அதனால அடிக்குது அந்த காத்தோட உப்பும் சேர்ந்து இப்போ அதனால வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு கருவாடு கடும் ஃபேமஸ் அடிக்குது. சரி பாப்போமா, நண்பர்கள் வந்துட்டு கொஞ்சம் சாக்கு அவடத்தை போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க கருவாடு காய வைக்கிறதுக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஃபுல்லா இந்த இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கருவாடு மேக்கிங்கில் பார்த்து அந்த டினோ கருவாடு வந்துட்டு காய வச்சிருக்கிறாங்க. இன்னும் வந்துட்டு காஞ்சி முடியலை இவ்வளவும். அநேகமாக இன்றைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு காய வைப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய கீரி கருவாடுகள் தான் காய வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த டைமில் வந்துட்டு அதிக அளவான கீரி கருவாடுகள் தான் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த தட்டை பாருங்கள், இந்த தட்டை ஃபுல்லாக அடுத்து அங்காள தட்டு அங்காளெல்லாம் வந்துட்டு கீரி கருவாடு தான். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவாட்டு கடைகள் இருக்குது, நிறைய கருவாடுகள் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இங்கே எல்லா இடத்துலையும் வந்துட்டு கருவாடு கடைகள் தான் இருக்குது. எங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக கருவாடு. பால் சூரா கிரிமோல் எவ்வளோ போகுது அது கிலோ? 1000 ரூபா கொடுக்குறோம் கிலோ. 1000 ஹோல்சேலுக்கு 1000 1200 கொடுக்குறோம். ஹோல்சேல் நீங்க செய்யறேனே ஹோல்சேல் இங்க ஏத்து போடுறாங்க. அதுல சதல் தான் இருக்கு. மடு வந்து கொடுக்குற 1000 ரூபா கொடுக்குற 800 ரூபா கொடுக்குறோம் ஹோல்சேலுக்கு 800 ரூபா. இது வந்து சொல்ற கல்மால்னு சொல்லுவாங்க. கல்மால் எங்கட சைடுல நாங்க என்ன கல்மீன் எங்களுக்கு தெரிஞ்சது வந்துட்டு கட்டா, அடுத்தது கட்டா, வண்ணாபாறை, கீரி, அதெல்லாம் அது வந்துட்டு சாலையா கீரி, அது எல்லாம் கலந்து கீரி சாலை எல்லாம் கலந்தது. கோலக்கருவாடு கட்டா போதுமையா விலை கூட கொஞ்சம். இது தலப்பத்துன்னு சொல்லுங்க. இது தலப்பத்து கருவாடும் இருக்குது. தலப்பத்து தெரியுமா? தலப்பத்து கருவாடும் இருக்குது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கடைகள் இருக்குது. இப்ப உங்களோட ஐட்டம் தான் நாங்க காஞ்சிட்டு இருக்கிறது கீரி. கீரி எவ்வளவு போகுது? கீரி கொடுக்கணும் மஞ்சா. கீரி வந்து ஒரிஜினல் கீரி 700 ரூபா கிலோ. வந்து ஹோல்சேலுக்கு வந்து 600 ரூபா கொடுக்குறோம். இதுல இருந்து கோல் பண்றாங்க. கொழும்பு அந்த இதுக்கு நீங்க அனுப்புற சோனமரையில் மடை செல்லுங்க, கருவாடு தேவைன்றாங்க, கோல் பண்ணுவாங்க. 075 42 54 640. உங்களோட பேர் என்ன? பேர் வந்து ஹைருல்லான்னு சொல்லுங்க. ஹைருல்லா ஏஎம் அண்ணா அப்படின்னு சொன்னாலும் சேர்த்தாங்க. உங்களுக்கு வந்துட்டு நாங்க பெருமாட்டுக்கு இங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கருவாடு மேக் பண்ற விஷயங்கள் அதே மாதிரி கருவாடுகளை காட்டி இருக்கிறோம். 2-3 கருவாடு கடைகளுக்கு தான் போயிருக்கிறோம். நண்பர் கடையும் உண்டு. பெருமாட்டுக்கு இங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஹோல்சேல் வியாபாரம் செய்யறாங்க. ஏன்னா அது கருவாட்டுக்கு கோல் பண்ணி பிரைஸ் கோல் வந்து இப்போ சாமம் வந்து சாமம் கொஞ்சம் குறவு தானே. கோடி கருவாடு இல்ல கொஞ்சம் எல்லா கருவாடையும் உங்களுக்கு காட்டல. அப்படி காட்டணும். அதாவது இப்ப இந்த டைம்ல கொஞ்சம் கருவாடு சீசன் கொஞ்சம் குறைவா இருக்குது. உண்மையா வந்துட்டு அது யாருக்கு ஹெல்ப் பண்ண கருவாடு கடைகள் வைக்கணும்னு ஆசைப்படுறாக்களுக்கு, அதே மாதிரி ஏற்கனவே கருவாடு கடைகள் வந்துட்டு வச்சிருக்கிறார்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கு. ஏனென்றா கருவாடுக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு தளமா தான் கிண்ணியா வந்துட்டு இருக்குது. எல்லா மக்களும் கிழக்கு மாநிலத்துல, அதுவும் இல்லாம ஸ்ரீலங்காவிலேயே சொல்லலாம், அந்த ஒரு முக்கியமான ரைட். அப்ப நீங்க வந்துட்டு நம்பரை வந்துட்டு உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நீங்க விரும்புறாக்கள் வந்துட்டு அவருக்கு கால் பண்ணி ஹோல்சேல் வியாபாரிகள் அவரோட நீங்க பேசலாம். பேசி அவருக்குரிய வியாபாரத்தை தளங்களை நீங்க அமைச்சு கொள்ளலாம். சரி நண்பா, சரி நாங்க போயிட்டு வரோம். சரி, இங்க நிறைய ஆட்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாப்புல இருக்குது. இந்த இடத்துல நாங்க பார்ப்போம். இது என்ன கருவாடு? இது என்ன கருவாடு மச்சான்? இது கட்டா கருவாடு. எவ்வளவு போகுது கிலோ? 1000 ரூபா போகுது. அதை விட பெரிய கருவாடு இருக்குதா? திருக்கு என்ன இருக்கிறது? திருக்கு என்ன திருக்கு எவ்வளவு போகுது? 900 ரூபா. அதே மாதிரி இது வந்துட்டு காரல், இது வந்துட்டு செமன் போல. என்ன இருக்கிற கருவாடு? கட்டாட திருக்கையில் சின்ன சில துண்டு வேலை. அப்படிங்கிற நிறைய கருவாடு. இது வந்துட்டு கோழி. இது கட்டாரம் நிறையா சிறிசு
இப்படி எங்களை வந்துட்டு ஃபுல்லாக கருவாடுகள் வாங்கி வச்சு அங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு சிறிய சிறிய துண்டு கருவாடுகள் வெட்டி கொடுக்குறதுல நினைக்கிறேன் நான் வியாபாரத்துக்கு. அழகாக இருக்காங்க. 250 கிராம் 300. அந்த இது இல்லையா நம்மளோட மட்டி 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 முடிஞ்சு மட்டி எவ்வளோ போகுது கிலோ? 1500 போகுது கிலோ. என்ன கிலோ மட்டி வந்துட்டு கடும் டேஸ்டா இருக்கும். அஞ்செல்லாம் ஃபேமஸ் என்ன மட்டி வந்துட்டு கிறிஸ்டன்ல வந்துட்டு கிண்ணியாவெல்லாம் ஃபேமஸ் என்ன கிண்ண ஏன்னா எங்களோட நண்பர் வந்துட்டு மட்டி வாங்கி வர சொன்னார். நாங்க தேடி பார்ப்போம். சரியா வந்துட்டு மட்டியில பிரியாணி ஆக்குறலாம். மட்டி போட்டு மட்டி சோறு சொல்லி ஆக்குவாங்க. மட்டியை போட்டு அதுல பிரியாணி ஆக்குற நல்ல டேஸ்டா இருக்கும். சரி சரி நம்ம நண்பனுக்கு சாப்பிடுற மூட் வந்துட்டு ஒரு 3 மட்டியை பிடிச்சி வெளிச்சாக்கிட்டா கொஞ்சம் எப்படி தான் ரைட் வாங்க. அப்படி அங்கே அப்படி எங்காலையும் பாருங்க. இப்படி நிறைய சிறிய சிறிய கடையிலும் வந்துட்டு ஃபுல்லா இருக்குது. இங்க வந்துட்டு இது என்ன ஐட்டம்? இது நெத்தலி கருவாடு. நெத்தலி ஐயா ஐட்டங்க. இது கீரி கீரி இன்னும் இருக்குது. இது என்ன கருவாடு மச்சான்? கீழா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் கீழா கருவாடு. பால் சூறா. பால் சூறா எவ்வளோ போகுது கிலோ? 1750 ரூபா. இது மாசி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரியும். அது மாசி. இன்னும் இல்லை. இது எனக்கு பாக்குறது கடுமலா இருக்கு. இது என்ன கருவாடு மச்சான்? அதுவும் சுறா. பால் சுறா. பால் சுறா. இது மாசி எவ்வளவு போகுது கிலோ? மாசம் 2200 ரூபா வந்துட்டு மாசி வந்துட்டு விலை போகுது. நாம வாங்குற 2800 ரூபானே. ஆனா இந்த முறை வந்துட்டு கருவாடு பெருசா கொஞ்சம் குறைவு மாதிரி விளங்குது. அப்படியா? மீன் தட்டுப்பாடு. கருவாடுகளுக்கு பிரைஸும் கொஞ்சம் கூடி இருக்குமே. கொஞ்சம் கூட மாதிரி தான் இருக்குது முந்தைய விட. அதாவது கூட மாதிரி இருக்குன்னா மற்ற ஊர்கள் இல்லை. உங்களோட ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் பிரைஸ் வந்துட்டு கூடி இருக்கு. ரீசன் வந்துட்டு மீன் வந்துட்டு தட்டுப்பாடாம். இன்னும் இருக்கிறதெல்லாம் கட்டாப்பாறை ஆயிடுது. இது வந்துட்டு ஊர்ல 1800 ரூபா போகுது. இங்க எவ்வளவு மஜம் போகுது கட்டாப்பாறை உங்கள்ட்ட? 1300 ரூபா போகுது. 500 ரூபா டிஃபரன்ஸ். ஊர்ல வந்து 1800 ரூபா. இங்க வந்துட்டு 1300 500 டிஃபரன்ஸ். 10 கிலோ வாங்குறேன்னு சொன்னா அவசியம் பிடிச்சி வந்து வாங்கி போனா சரி 3000 ரூபா ஆகுமே. 5000 ரூபா. சரி அப்படியே வாங்க. அப்படி போவோம். சரி நம்ம வாரம். இந்த இடமெல்லாம் வந்து அவங்க கருவாடு கடைகளும் கருவாடு மேக் பண்ணுற இடங்களும் கருவாடு காய வைக்கிற இடங்களும் தான் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நிறைய கருவாடு காய வைக்கிற இடங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் கிண்ணியாவில் இருக்கிற அந்த கடற்பிரதேசத்தை பார்த்துட்டு வரக்குள்ள கரவலை கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் நிற்கிற இடம் வந்துட்டு காடு பிரதேசம் மாதிரி இருக்குது. நல்ல கூலாக இருக்குது. வந்த வெயிலுக்கு கூலாக இருக்குது. இப்போ எங்கட சைடில் நாங்கள் கரவலை பார்க்குறதுக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னாண்டா ஃபுல்லாகவே வெயில் தான். ஃபுல்லாக அந்த வெயிலுக்கு நின்று தான் எடுக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படி அங்கால பக்கம் தான் கடல் இருக்குது. இனித்தான் கொஞ்சம் அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம்ட்டு நடந்து போயிட்டு இருக்கிறோம். அலை இல்லாத கடலை பார்க்குறோம். சின்ன பார்க்கலாம். எங்கட சைடு எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு அலை வந்துட்டு அடிச்சுட்டு இருக்கும். குளிக்க போறான் சில நேரம் வாரல அப்படியே போறேன். ஆனா இங்க வந்துட்டு பாருங்க என்ன இந்த இடத்துல தான் கரவலை இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு புதுவிதமான வலை உண்டு தானே. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் இந்த வலையை. இந்த வலையில எந்த அளவுக்கு மீன் பிடிபடுதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிறது பார்ப்போம் என்ற பிளான்ல தான் வந்திருக்கிறோம். வலையை பார்த்து அவங்களுக்கு விளங்கும். அப்படியே லைன்ல அப்படி இருக்கிறது வலை தான். கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து அப்படி இழுத்துட்டு அப்படியே வலையை போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தள்ளி அங்கே வந்துட்டாங்க. ஆனால் எங்கட சைடில் வந்துட்டு கடுமையாக சத்தம் போட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. அலை அடிக்கிறதாலையா இல்லை ஐலஸா அப்படின்ட்டு ரொம்ப சத்தமாக போட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு கடும் நார்மலாக வந்துட்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வித்தியாசமான வலையும் தான் இந்த வலை. இனி மாமார்கிட்ட கேட்டு பார்த்து தான் வளங்க இந்த வலை எந்த அளவுக்கு போடலாமா அப்படி இப்படின்ட்டு அவங்கள்ட்டையும் போவோம். நாங்கள் 10-15 பேர் வந்து இழுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கால சைட்லேயும் ஒரு 10 நிமிஷத்தால வலை வந்துடும். இன்னொரு 15 நிமிஷத்தால் வெயிட் பண்ணிக்கிறதா வலை வந்துடுமா. வெயிட் பண்ணி இருப்போமே. இப்போ இங்கே வந்துட்டு எவ்வளோ என்ன நாளும் வந்துட்டு கரவலை இழுக்க இயலுமா? எப்போ உங்களுக்கு எந்த நாளும் இழுக்கலும். மீன்பாட்டா தொடர்ந்து வளர்ப்போம். மீன்பாடாட்டி விட்டு வளர்ப்போம். அப்படி அப்படி இருக்கு. கடும் வெயிலுக்கு வந்துட்டு இருந்து இழுத்துட்டு இருக்கீங்களே கடும் கஷ்டமா இல்லையா? எங்களுக்கு போட்டு நின்று கேளாம இருக்கு. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. நீங்க பூட் போட்டு நிக்கலான்னாக்கா பாருங்க எங்களோட பவுர் செய்யற வேலை அதானே. அப்போ நாங்க இந்த பௌத்து நெருப்புக்காக கலந்து சாவுறோம். சாவுறோம் ஒரு ஆளுக்கு 6-7 பிள்ளைகள் அப்படி அது 2 பேர் டபுள் கல்யாணக்காரன். கறி பாபா
கறி எடுக்கிறதுனாலும் 2 குடும்பத்துக்கு எடுக்கணும் அந்த அகலுக்கு அப்படி இருக்கேனே. இது மாட்டுப்பாட்டுக்கு தாங்க அந்த நேரம் அரிசி விலை குறைவு அண்ணன் அரிசி விலை ஒரு 2-3 கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. ஓ இப்போ உங்க மாமா கத்துன புள்ளே யாரு எனக்கா? எனக்கு 6 புள்ளைகளா? நினைக்க அந்த வயசுக்கு ஒரு மாதிரி நல்லா எடுத்துட்டு கொண்டு மாமாவை போட்டுருவோம். அப்படி மாமாக்கு நல்ல கேம் ஒன்று கொடுத்துட்டு அப்படி ராடிலாம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொடி நடுவீட்டு எடுக்கிறாங்க. மாமாட பேர் என்ன மாமா? என் பேர் நூறு முகமது கலால்தீன். நூறு முகமது கலால்தீன். நாளைக்கு எத்தனை பாடு போடுவாங்க இங்க? ஒரு நாளைக்கு ஒரு மீன் பாட்டிக்கு நிச்சயனாக்கா 3 பாடு 4 பாடு 5 பாடு ஒரு வெள்ளம் போடுவோம். அப்படி இனி மீன் பாடாட்டி ஒரு பாட்டோடைய மக்கள் சவுத்து போய்த்துருவாங்க. அதோட போறதேன் அப்படித்தானே மாமா. என்னையாலும் எங்களுக்கு கிடைச்சா தானே நாங்க மறுபடி உற்சாகமா போடலாம். மீன் பாடலன்னு சொன்னா இனி விட்டு போறது தானே. இன்றைக்கு காலையில இது எத்தனாவது பாடு உங்களுக்கு? இது 2வது பாடு. 2வது பாடு. காலையில என்ன மீன் பட்டிச்சு உங்களுக்கு? போற சேத்தனி காய்ச்சிக்கும் பாடல தான் இப்போ ஓடி விடுங்க. வெயில் சேத்தனி காய்ச்சிக்கும் பாடல விடுதான் இப்ப போடுறது போட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கும். என்ன செய்யுது? அப்ப இங்கட வந்துட்டு எங்கட சைட்ல வந்துட்டு கரவலை போடல, 2 மீன் படலை அப்படின்னு படலைன்னு சொல்லி நாங்க இந்த நான் சொன்னேனாப்பா எங்கட காட்டாப்புல போட்டு இந்த வெயில்ல சேர்த்துக்கிட்டு கிடக்கும். அப்படி இருந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு 4, 5, 6 புள்ளை உள்ளவா சாப்பாடு காய்ச்சி இந்த நேரத்து 300 ரூபா கொண்டு போக முடி வெட்ட காய்ச்சிங்கிறான். அப்போ வீட்டை என்னத்தை கொடுக்குறேன், அந்த 300 ரூபாவில் முடி வெட்ட என்னத்தை கொடுக்குறேன். அப்படின்ற பருவத்திலாம் எங்களை பெய்து கிடிச்சு ஒன்றும் செய்யலாம். முடிவெட்டி சேவெடுக்கிறதுக்கு 200 ரூபா இந்த இதுவாப்பா. இப்போ ஒரு தேங்காவோ 130 ரூபா 140 ரூபா விஜி. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யல. நல்லா கஷ்டப்பட்டு கிடக்கும். உங்களோட இதால் வந்து என்னவும் சந்தோஷங்கள் செய்யணுங்கடா. அவ்வளோ பெரிய பிடிச்சிக்கிட்டு என்ன தாங்க என்ன உங்களோட இதுகளுக்கு வந்துட்டு இப்போ உங்களோட கடல் தொழிலுக்கு வந்துட்டு என்ன உதவிகள் செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு தனிய வள்ளங்கள் அப்படியான சாமான்கள் தருவீங்கடாக்கா. எங்களுக்கு நாங்கள் தனியை போயிட்டு இந்த கொண்டு வரானோ அந்த இருக்கிறார்கள் அப்படி 5-10 ரூபா தேடிட்டு வருவோம். உள்ளுக்கு போய் பிடிச்சிட்டு வரலாமே. அதுக்கு வந்துட்டு கட்டாயம் அந்த வள்ளங்கள் தோணி தேவை, பல தேவை, அதுகள் தேவை, தம்பிகள் அதுகள்லாம் தேவை. அது சாதாரணமா ஒரு தோணி அந்த வலை எல்லாம் வந்துட்டு எவ்வளவு மாமா போகுது? அது இப்போ போற விலைக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு செய்யலண்டா ஒரு 10 கிட்ட போகும். 10 லட்சம் மட்டுக்கு போகும். 10 போகும், 5 போகும். அப்படி போயிட்டு பல மைலையும் போகும். அப்படின்றக்குள்ள அந்த அளவுக்கு நம்மளால செஞ்சு கொள்ளலான்றதால நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்படித்தான் கிடக்கும். என்ன செய்யறேன்னு சொல்லி இப்ப காலத்துல பட்ட பாட்டுல என்ன மீன் பட்டுச்சு? காலம் புறப்பட்ட பாட்டுல காரு, மணலு, திரளி. இதுக்குள்ள மணலையும் இருக்கா மாமா? இது கடலா இல்ல கலப்பா? ஒன்று பழகி கடல் தானே. கடலுக்குள்ள கடல் மணலையா இல்ல கடல் மணல் என்ன? எங்க சைட்ல வந்துகிட்டு வளையா கிளவல்லு, அடுத்தது பாறை, இது எல்பாடும். எங்கட சைட்ல வந்துட்டு பொத்துவில் சைட்ல வந்துட்டு பெரிய பெரிய தோரா அதெல்லாம் வந்துட்டு பாடும். இங்க அப்படி பெருங்கடல்ல உங்களோட பகுதியிலே நாங்க இந்த சும்மா கரையோரத்தால செய்யறதால ஓரளவுக்கு தான் படும். அப்ப இங்க பெரிய மீன்கள் படுற இடங்கள் இருக்குதா மாமா? பெரிய மீன்கள் கடியில வந்தா ஒரு சில நேரம் எங்களுக்கு படுமா? இல்லன்னு சொன்னா இல்ல. அப்படியே நான் வளம் வந்துட்டு கிட்ட வந்துட்டு இங்க பாருங்க. நான் முன்னாடி நான் வந்துட்டு இந்த டீமும் அப்படியே பக்கத்துல வந்துட்டாங்க. பாப்போம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு கிடைச்சிட்டு. அந்த பெரிய மீன் வந்துட்டு எல்லா நாள்லயும் படுறது, நம்ம கல்முனையில படுற மாதிரி படுறது. ஏன்னா நீங்க எங்கட ஏற்கனவே எங்கட வீடியோக்குள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா 200 கிலோ மீன் எல்லாம் பிடிச்சி இருக்கிற மீன் எல்லாம் இருக்குது. இந்த பொற்றியூர் சைட்ல எல்லாம் அதிக அளவான மீன் படி வர்ற அவங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு ஆழ்கடல் மீனா, பெரிய கடல். இது வந்துட்டு சிறு கடல்ன்றதால சிறிய மீன்கள் தான் வருமா. சரியா பாப்போம். இப்ப இந்த மீன் வருது இந்த கிட்டத்துல வந்துட்டு பாப்போம்.
அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டு பெரிய அளவில் மீன் கிடைக்கலையே. பாறைக்குட்டியல் கொஞ்சம் சின்ன சின்ன பாறைக்குட்டியெல்லாம் கொஞ்சம் மணல மீன் எல்லாம் தான் பட்டிருக்குது. ஆனால் அவர் இப்போ கிட்டத்தட்ட வலை இழுத்தாக்கில் நீங்கள் பார்த்த வளங்கும் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க, ஒரு 15-20 பேர் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ அவர் என்ன கவலையில் அவர் போயிட்டே இருக்கிறார். அங்கால அந்த மாமா எங்களை யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. இப்படி தான் இருக்குது மீனவர்கள் வாழ்க்கை முறைங்க வந்துட்டு இப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வீடியோவுக்கு வந்துட்டு நல்லா இருக்கணும்னு சொன்னால் நிறைய மீன் வரணும்னு சொல்லி பார்க்குற மக்களும் நீங்களும் நினைப்பீர்கள். ஆனால் உண்மையாகவே வந்துட்டு உண்மையான அந்த நிறைய மீன்கள் உண்மையான நிலைமை இதுதான். ஏன்னா நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு நிறைய மீன்கள் படுற வீடியோக்கள் போடக்குள்ள எல்லாரும் எப்படி நினைக்கிறது, பா நிறைய மீன் கிடைக்குது அப்படி இப்படி அப்படி. ஆனால் 20 முண்டை மீன். ஆனால் அவங்க வந்துட்டு அதிக அளவாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மீன்கள் வந்துட்டு இப்படி தான். நாங்கள் வந்துட்டு நல்லா நிறைய மீன்கள் கிடைச்சா மட்டும்தான் அந்த வீடியோக்குள்ளே போடுறோம், மற்றபடிக்கு பெருசாக போடுறோம். பட் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி வெயில் வந்துட்டு கிட்டத்தட்ட 37 பாகைசியில் அடிச்சுட்டு இருக்குது, கடும் வெயில். ஆனால் ஏற்கனவே காலையிலையும் ஒரு பாடு போட்டாங்கலாம், கிடைக்கலையா கிடைக்கல அப்படின்னு சொல்லி 2வது பாடுலையும் இப்படி தான் இருக்குது. வளம மாதிரி மீன்கள் அழுற வீடியோ, படங்களை போடுற வீடியோ, ஏலம் போடுற வீடியோ எல்லாம் இப்போ இந்த இடத்துல கிடையாது. ஏன்னாண்டா நீங்கள் மீனை பார்த்துருப்பீங்க, அந்த அளவு செட்டப்ல வந்ததுக்கு எல்லாமே புதுசா தான் நம்மட பிடிக்கிற மாதிரி அந்த பெரிய வலையும் இல்லை, வியாபாரிகள் குமிஞ்சு நிற்பாங்க, அதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நார்மலான ஒரு மெத்தட்ல தான் போயிட்டு இருக்குது. சரி, நாங்கள் அப்படியே எங்களோட மற்ற பயணங்களுக்கு அப்படியே போவோம். ரைட், நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு எங்களால் ஏழுமான அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு காட்டக்கூடிய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு காட்டிருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு எங்களோட சேனலுக்கு வாரீங்க, கட்டாயம் வந்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி காட்டக்கூடிய வீடியோ வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ தான் அமைஞ்சிருந்துச்சு. ஏன்னா மீன்கள் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் வந்துட்டு மீன் கிடைக்கலையா, அதில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு குறைவான ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. பட் இருந்தும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குமென்னு நாங்கள் நினச்சி கொள்கிறோம்னு. சரி, ஓகே, நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை வந்துட்டு வேறு பக்கம் போயிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். ஓகே.